காட்டுறானா ஏப்ரல்ல போகுது சாப்பிட
Hi teachers, good morning. இன்னும் கொஞ்சம் teachers join ஆகிட்டு இருக்காங்க. We will start in some more time. Meanwhile, நம்ம ஜாயின் ஆகியிருக்கவங்க நம்மளோட நேம், ஸ்கூல் நேம், எந்த பிளேஸ் அப்படின்றத chat பாக்ஸில் போடலாம். ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம். We will wait for 1 more minute. 11:05க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Rajesh, shall we start? Yes, Karunya. Yes. வெல்கம் டீச்சர்ஸ். இந்த வெபினாருக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் ராஜேஷ் கண்ணன் ஃப்ரம் வித்யா விதை. என் கூட இந்த செஷன் ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறது காருண்யா. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நேம், நீங்கள் எந்த ஸ்கூல், எந்த சிட்டியிலேருந்து வரீங்கிறத உங்கள் சாட் விண்டோவில் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் ரவி, வெல்கம் கலைவாணி. ஓகே, வெல்கம் திவ்யா. வெல்கம் மேரி மேம். வெல்கம் லலிதா மேம். வெல்கம் மேம். ஓகே, இப்போ நம்ம நம்ம நார்ம்ஸ் பார்த்துடலாம். நாங்கள் இந்த செஷன் ஃபுல்லாக உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு சின்ன விஷயம் தான். உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஆக்டிவாக இருக்கணுங்கிறது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட செஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட கருத்துக்கள் இல்லை உங்களோட சந்தேகங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேட் விண்டோவில் உங்களுக்கு என்ன கேள்வி தோணுதோ இல்லை உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத உங்கள் சேட் விண்டோவில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கருத்துக்கள் பேசணும், ஓப்பன் அப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் மியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து மற்றவங்களோட கவன சிதறல்களை வந்து தடுக்கும். இப்போ ஜஸ்ட் குயிக் ரீகப். இப்போ நம்ம லாஸ்ட் வெபினார்ல டிஃபரெண்ட் டெக்னாலஜி அக்சசிபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாலாம் ரீச் அவுட் பண்ணலாங்கிறது பார்த்தோம் இல்லையா? பிளஸ் பேரண்ட்ஸையும் இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல எப்படி இன்வால்வ் பண்ணலாங்கிறதும் பார்த்தோம். இன்கேஸ் நீங்க லாஸ்ட் வீக் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது எங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்தது, எந்த மீடியம் பயன்படுத்தி நீங்க ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணீங்கிறத ஷேர் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தேர்ட் வெபினார்ல இருக்கோம். இந்த வெபினார்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டிஃபரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரிமோட் லேர்னிங்ல டிஃபரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வெபினார் ஃபுல்லா பார்க்க போறோம். பிளஸ் இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணலாம். இப்போ ஒரு ஆடியோ வந்து நாங்க உங்களுக்கு ப்ளே பண்ணுவோம். அந்த ஆடியோ ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குவெஸ்டின் மட்டும் நாங்க கேட்போம். இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். ஸோ தட் நீங்க அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா போதும். Just give me a second. Water bottle, chair, car, charger, fan, helmet, glass, pot, earth, television, box, laptop, cap, photo, chain, clock, motor, leaf, window, bike, gas, petrol, camera, bag,
watch, nails, tank, gun, sellotape, board, footwear, dustbin, Wi-Fi. இப்போ இந்த ஆடியோல நீங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கேட்டீங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரே மெசேஜ்ல டைப் பண்ணி அப்படி எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஸ்ப்ளிட்டா இப்போ நீங்க கேட்ட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒண்ணா டைப் பண்ணாம ஒரே மெசேஜ்ல எல்லாமே டைப் பண்ணி ஷேர் பண்ண முடியுமா? உங்க ஸ்கிரீன்ல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலியமா நீங்க சாட் பண்ணலாம். இட்ஸ் ஓகே கலைவாணி. நீங்க பண்ணிட்டு 2வது மெசேஜும் சென்ட் பண்ணுங்க. ஆனா குரூப்பா சென்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா? நீங்க சொன்ன எல்லா ஆடியோஸுமே நம்ம மெசேஜ்ல டைப் பண்ண சொல்றீங்களா? இப்போ திவ்யா எம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எம் இல்லையா? ஓகே. ஒரே மெசேஜ்ல ஆ வந்து எல்லாமே அவங்க ஓகே கேட்டது ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல. இதே மாதிரி ஓகே ஷேர் ஓகே பண்ண முடியும். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே. Yeah, I think we can continue, Rajesh. ஓகே. இப்போ ஆடியோ மாதிரி உங்க விஷுவல்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு 15 செகண்ட்ஸ் டைம் தரோம். இந்த விஷுவல் வந்து பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு 15 செகண்ட்ஸ்ல நீங்க பார்த்தது எது எது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது டைப் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது வந்து அது கொஞ்சம் இடைஞ்சல் செய்யும். We have 10 seconds more. Uh, 5 more seconds. Yes, time's up. இப்போ உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் இருக்கு. நீங்க பார்த்ததுல உங்களுக்கு எது எது ஞாபகம் இருக்கோ அதை ஃபுல்லா எப்படி லாஸ்ட் இதுக்கு ஷேர் பண்ண மாதிரி இதுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஷேர் பண்ணலாம். Thank you, Divya. Thank you, Kalaivan. Thank you, Lalitha ma'am. Thank you, ma'am. Yes, thank you, ma'am. எஸ். இப்போ நம்மள கொஞ்சம் பேருக்கு ஏதோ சேட் செய்யறதுல சிரமங்கள் இருந்திருக்கலாம். நிறைய பேர் ஷேரும் பண்ணியிருக்கீங்க. இதுல கொஞ்சம் பேர் ஆடியோ கேட்கும் போது அதை ஈஸியா ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும் உங்களால. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து விஷுவலா பார்க்கும்போது அதை ஈஸியா ரீகலெக்ட் பண்ணியிருக்க முடியும். இதே மாதிரி தான் நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஃபரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. அதை பத்தி நிறைய தியரிஸும் கூட இருக்கு.
எல்லா தியரிஸ்லயுமே ஒரு சில ஸ்டைல்ஸ் வந்து நம்ம காமனா பார்க்க முடியும். அப்படி காமனா இருக்கிற ஒரு சில ஸ்டைல்ஸ் வச்சு கிரியேட் பண்ண ஒரு மாடல் தான் வார்க் மாடல். வார்க் வந்து உங்களுக்கு பெயர் கேட்கும்போது பெயர் அந்நியமா இருக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து வார்க் மாடல் பத்தி எனக்கு தெரியும் கூட இருக்கலாம். வார்க்குங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. விஷுவல், ஆடிட்ரி, ரீட் அண்ட் ரைட், கினஸ்தட்டிக் அப்படிங்கிற லேர்னிங் மாடல்ஸோட அப்ரிவேஷன் ஃபார்ம் தான் வார்க். இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜா இருப்பாங்க, கரெக்டா? அந்த 30-40 ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே ஒரு டிஃபரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 6 டிஃபரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட் பேரு சாரா. இவங்களுக்கு வந்து டயக்ராம்ஸ்ல, பிக்சர்ஸ்ல, இமேஜஸ்ல, மேப்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். நம்ம ஒரு தகவல் சொன்னோம்னா அவங்க அதை வந்து மைண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மைண்ட் மேப் போடுவாங்க, இல்ல ஃப்ளோ சார்ட் போடுவாங்க. நம்ம கொடுக்குற ஐடியாஸ்மே அவங்களுக்கு அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஒரு சில கண்டென்ட்ஸ் நம்ம சொல்லும் போது அவங்க மைண்ட்ல வந்து அதை பிக்சர்ல இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷுவல் டைப் ஆஃப் லேர்னர்ஸ். அதனால இவங்க திங்ஸ் ஃபுல்லாமே இமேஜின் பண்ற மாதிரி இருக்கும், விஷுவலா இமேஜின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 2வது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவர் பேர் வந்து குமார். இவருக்கு ஒரு தகவலை வந்து கேட்கும்போது அதை ப்ராசஸ் பண்ற திறன் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கவனிப்பாங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ஆடிட்டரி டைப் ஆஃப் லேர்னர்ஸ்னு வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு தகவலை சொல்லும் போது அவங்க கேட்கிற திறன் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால நம்ம அவங்களை ஆடிட்டரி லேர்னர்ஸ் வந்து சொல்றோம். இப்போ 3வது டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறவங்க பேர் வந்து மலர். மலருக்கு வந்து வார்த்தைகள் மேல ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது வேர்ட்ஸ் வந்து பார்க்கறது மூலியமா இல்ல எழுதுறது மூலியமா ஈஸியா கத்துப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களால அதை ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும், அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க வந்து ஒரு வெர்பல் டைப் ஆஃப் லேர்னர். அடுத்து நம்ம கிளாஸ்ல உள்ள 4வது டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை பார்க்கலாம். இவர் பேர் வந்து பீட்டர். பீட்டருக்கு வந்து ஒரு பொருளை வந்து தொட்டு உணர்ந்து கத்துக்கிறதுல விருப்பம் அதிகமா இருக்கும். நம்ம எந்த தகவல் சொன்னாலுமே அதை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறதுல தான் அவங்க ஈடுபாடு ஃபுல்லாமே போகவே செய்யும். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்கறத விட அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும், அதை ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைப் ஆஃப் லேர்னிங்க்கு வந்து இவங்க தான் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இவங்க வந்து கினஸ்தட்டிக் லேர்னர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து உங்க ஸ்கிரீன்ல ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காங்க. அவங்க பெயர் வந்து ஹேமா. இவங்களுக்கு வந்து அவங்களா கத்துக்கணும், அவங்களா விருப்பமா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க கத்துக்கிறதுக்குமே தனிமையான அமைதியான இடத்தை தேர்வு செஞ்சுப்பாங்க. இவங்க தன்னைத்தானே செல்ஃப் டெவலப் பண்ணிக்கலாம், தன்னை ஆராயணும் அப்படிங்கிறதுக்கான நேரத்தை அதிகமா செலவிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு சாலிட்டரி டைப் ஆஃப் லேர்னர். இப்போ வந்து லாஸ்ட் டைப்புக்கு வந்து போய் பார்க்கலாம். இந்த குரூப்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் பெயர் வந்து ராஜு. இவருக்கு தகவலை மற்றவங்க கூட கலந்துரையாடும் போதோ இல்ல கலந்து ஆலோசிக்கும் போதோ அந்த தகவலை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு குரூப் ஒர்க் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு டிபேட் வச்சிருக்கோம், இல்ல ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இவங்க அதுல ரொம்ப ஆர்வமாவே கலந்துப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு சோசியல் டைப் ஆஃப் லேர்னர். இப்போ நம்ம ஒரு 6 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி உங்க கிளாஸ்லயும் நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டைப்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க மைண்ட்ல வந்து போயிருக்கலாம். ஆமா, இந்த பையன் வந்து இந்த மாதிரியான கத்துக்கிற மெத்தட் வந்து பயன்படுத்திப்பான் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சில ஸ்பார்க் கூட வந்திருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வந்திருந்தாங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற மியூட்டை அன்மியூட் பண்ணிட்டு மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நீங்க இந்த டைப் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஷேரிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எஸ், இப்போ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஷேர் பண்றதுன்னா ஷேர் பண்ணுங்க.
Can I share something? Yes, yes. yes, please. Okay, so yesterday I was having a conversation with one of my friend in the evening, and Okay. actually he's working in a call center. So during the conversation, he told me that, I don't understand when people tell me, when people give me instructions. I do Yeah. not understand when any people give me instruction, because he was saying that when he was initially taking training for the call center, he was not able to understand the instruction of the trainer. and Mm. then and then he also told me that, I think I lack something. He felt that, he's not sufficient enough. Mm. Then I told him, then how did you learn? So he said one person came to me, he opened the computer system, and then he told me that, you have to do this way, that way. And then he realized that he's able to learn fast when someone showing him some practical things. Great, So great. that's where I realized that, whenever we try to teach children, we tell them so many times, but still they don't learn. And Yes. parallelly, students develop that mindset that, I lack somewhere. But I Yes. think we as a teacher need to understand that, there are different types of learner, and we need to identify that learning pattern of that particular student and then teach them. Mm. Otherwise that student will take that mindset in his longer life that, I'm not capable enough to learn, rather than helping them understand that you are a different type of learner, wherein in this case he was a kinesthetic learner. Yeah. Yes. Exactly, exactly, Yes. Ravi. Thank you. Thank you. Thank you for sharing, Ravi. டீச்சர்ஸ் யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஸோ மேரி மேம் வந்து ப்ரைவேட்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஐ Yeah. எம் a விஷுவல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் would you like to explain அதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எஸ் மேம். விஷுவல் எப்படிடா விஷுவல்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதுவுமே பார்க்குறது அப்படியே மனசுல இருக்கு. ரைட் பண்ணுறதையோ இல்லை ஆப்ஜெக்டிவாக பார்க்குறதோ அப்படின்னு இல்லாமல் நேராக கண்ணால் பார்த்தோன்னா அது எப்படி இருந்தாலும் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற கரெக்ட் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு அது மனசில் பதிஞ்சிடும். இப்போ ஏதாச்சும் நான் படிக்கணும் இது பண்ணணும்னா அப்படியே எழுதி எழுதி ஒட்டி ஒட்டி வச்சுப்பேன். இன்கேஸ் ஒரு நோட்ஸ் எடுத்து பண்ணால் கூட அது இம்பார்ட்டன் வந்து அது ஒரு கலர்லையோ இல்லை அந்த இடத்துல ஒரு ஸ்டாரோ இல்லை வேற ஏதாவது அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி வைக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்ம பின் பண்ணுற ஞாபகம் வரும், அந்த இடத்துல என்னமோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. Yeah. என்னோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்படிதான் ஆசைப்படுவேன். அப்பதான் என் மைண்ட்ல அப்படியே விஷுவலா இருக்கும். அப்ப என்னால அது மறக்கவே முடியாது. நான் படிச்ச டேஸ் எல்லாமே விஷுவலா தான் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண ஞாபகம் எனக்கு. Great, என்னோட great, இதுல ma'am. Yeah. எங்க பார்த்தாலும் அப்படியே வீடு ஃபுல்லும் ஒட்டி ஒட்டி வச்சுப்பேன். எதை படிக்கிறேனோ அதை ஒட்டி வச்சுப்பேன். அதே மாதிரி நான் என்னோட கைட்ல நோட்ஸ்ல எல்லாத்துலயுமே அண்டர்லைன் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எனக்கு எப்படி பிடிக்குதோ, ஏதோ ஒரு சாங் பிடிச்சா கூட அந்த சாங் கேட்டுக்கிட்டே படிக்கணும். இந்த சாங் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், அப்ப இது நம்ம படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி, இதை நம்ம பார்த்தோம், இதை படிச்சோம். அதான் டிஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கும் போது தான் எனக்கு படிக்க பிடிக்கும். இப்ப அமைதியா ஒரு ரூம்ல போயிட்டு யாரும் பேசக்கூடாது அப்படிதான் படிச்சா என் மனசுல பதியாது. நான் பசங்களுக்கும் அப்படிதான் சொல்லுவேன். நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போது கூட, நிறைய பேர் டிவி ஓடினா கூட, நிறைய பேர் சொன்னா கூட, நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது நம்ம மைண்ட்ல இருக்கணும். Well said. நம்ம மைண்ட்ல நம்ம பாக்குறதையோ இல்ல நம்ம ஆடியோவோ இல்ல வீடியோவோ ஏதோ ஒண்ணு நம்ம மைண்ட் அதை பார்த்துட்டு இருக்கணும். மத்தவங்க டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரக்ட் ஆகக்கூடாதுங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தனியா அது தனியா போய் படிக்கணும், காலையில படிக்கணும், ராத்திரி படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விட எவ்வளவு கிரௌட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்றது வந்து அந்த விஷுவல்லையும் ஆடியோலையும் என்னால இது பண்ண முடியும். Great. நான் படிக்கும் போது அது எனக்கு யூஸ் ஆனிச்சு. Yes, yes. கரெக்டா ரிலேட் பண்ணிருக்கீங்க மேம். Thank you for sharing, மேம். Yeah. ஸோ இப்போ வந்து இத்தனை லேர்னிங் ஸ்டைல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது தாண்டி கூட சில இருக்கு.
நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் மைண்ட்ல வந்திருக்கலாம், இந்த ரிமோட் லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஃபேஸ்ல வந்து எப்படி ஒரே கண்டென்ட் டீச் பண்றப்போ இது எல்லா லேர்னர்ஸுமே வந்து நம்ம கேட்டர் பண்ண முடியும், அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து வந்திருக்கலாம். we will see என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல என்ன மாதிரியான டெக்னிக் சூட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி இப்ப பார்த்த லேர்னிங் ஸ்டைல்ஸ்ல இந்த டிஜிட்டல் அதாவது ரிமோட் லேர்னிங் ஃபேஸ்ல எந்த ஸ்டைலை வந்து ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்லயும் போடலாம், நீங்க அன்மியூட் பண்ணியும் ஷேர் பண்ணலாம். ஆர் எது டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 கேட்டகரியுமே நம்ம யோசிக்கலாம். மேபி சாட்ல ஏதாவது வந்துச்சுன்னா ராஜேஷ் ராம் ப்ளீஸ் இன்டிமேட் மீ. எஸ், கிரேட். நம்ம திங்கும் பண்ணலாம் அண்ட் த்ரூ அவுட் தி செஷன் நம்ம இதுதான் அட்ரஸ் பண்ணவும் போறோம், நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி கன்ஸ்டன்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த பீரியட்ல. நம்ம ஃபர்ஸ்ட் வெபினார்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தோம், அட்வான்ஸ்டு மொபைல்லாம் இல்லை, பேசிக் பட்டன் மொபைல் தான் இருக்கு வீட்டில் அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிற போது என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் எந்த லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஸ்டைல் நம்ம பார்த்தது வந்து விஷுவல் டைப் ஆஃப் லேர்னர். ஸோ இவங்களுக்கு கரெக்டாக மேம் சொன்ன மாதிரி ஏதாவது பார்க்கணும், பார்த்தாதான் அதை சுற்றி அவங்க கண்ணில் விஷுவலாக பட்டாதான் வந்து அவங்களுக்கு அதை லேர்ன் பண்ணிக்கிற அந்த ஒரு அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க. நம்ம இந்த மீடியம்ல நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வீடியோ சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது யூடியூப் லிங்காகவும் இருக்கட்டும், இல்லை நம்மளே கூட ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கூட சென்ட் பண்ணுறோம். ஸோ இது டெஃபினட்டாக இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு வந்து கேட்டர் பண்ணும். எந்த கண்டென்ட் இவங்களுக்கு சென்ட் பண்ணாலுமே அதில் வந்து பிக்சர்ஸோ இல்லை வந்து சார்ட்ஸோ வந்து அதிகமாக இமேஜஸ் அதிகமா அந்த கண்டென்ட்ல இருக்கும்போது அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதிகமா ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அசஸ்மெண்ட் தரும் அப்படின்னா ரிட்டன் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட், அதாவது வேர்டிங்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி அசைன்மெண்ட் இல்லாம இவங்க புரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸை வந்து எய்தர் மைண்ட் மேப் ஆகவோ இல்ல ஃப்ளோ சார்ட் ஆகவோ இவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால அசஸ் பண்ண முடியும். ரெண்டாவது டைப் ஆஃப் லேர்னர்ஸ் ஆடிட்டரி லேர்னர்ஸ், கேட்கறதான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ பாட்காஸ்ட் இஸ் த பெஸ்ட் மீடியம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வெபினார்ல பார்த்துருந்தோம் பாட்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்றது. நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பாட்காஸ்ட்டை ஒரு ப்ரீ ஒர்க் ஆகவோ இல்லை ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 விதமாகவும் நம்ம பாட்காஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை பேசிக் மொபைல் தான் இருக்கு, வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் கான்ஃபரன்ஸ் கால் நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு கால்ல இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்க முடியும். ஸோ ஒரு கான்செப்டை வந்து நம்ம பேசி ஆர் டிஸ்கஷனோ ஏதோ கொண்டு போறப்போ அவங்க கேட்கறது மூலமா அதை வந்து ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஜூம் கிளாஸ் நீங்க எடுக்கிறீங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10th 11th 12th வந்து இப்போ ஜூம் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வெபினாரே கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். மேபி நீங்க இந்த வெபினார் நோட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங்ஸை கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த லெக்சர்ஸ் கூட நம்ம ஸ்டூடெண்ட்க்கு சென்ட் பண்ணலாம். அந்த லிங்க் ரிப்பீட்டட் லிசனிங்க்கு நம்ம வாய்ப்பு எந்தெந்த வேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். மூணாவது டைப் ஆஃப் லேர்னர்ஸ் வெர்பல் லேர்னர்ஸ், வார்த்தைகள் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எழுதுறதுலயும் அண்ட் படிக்கிறதுலயும் அவங்க அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றப்போ டெக்ஸ்ட் புக் நம்ம ஒரு ப்ரிடாமினன்ட் லேர்னிங் எய்ட் நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்றது. அதுல டெக்ஸ்ட் புக்கை வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க ப்ரீ ஒர்க் ஆகவும் இந்த வீக் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் படிக்க போறோம், டெக்ஸ்ட் புக்ல வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரிக்காக அவங்களுக்கு மேகசின்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இந்த நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு சப்ளிமெண்ட்ரியா நிறைய சில்ட்ரன் மேகசின்லாம் வந்து வரும். லிட்ரஸிக்காக நம்ம அந்த மேகசின்ல ஏதாவது ஒரு பார்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். அசஸ்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து ரைட்டிங் அசைன்மெண்ட் ரொம்பவே ஒரு இவங்க ப்ரிஃபர் பண்ற ஒரு மோடா இருக்கும். ஏன்னா அவங்க எழுதுறதுல வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தாட் ப்ராசஸை வந்து எழுத்து மூலமா வெளிப்படுத்துறதுல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றதுனால ரிட்டன் அசைன்மெண்ட் வந்து இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதிகமா தொட்டு ஒரு ஆக்டிவிட்டி மூலமா கத்துக்கிறது தான் வந்து இவங்க விரும்புவாங்க. இந்த லேர்னிங் ஃபேஸ்ல டெஃபினட்டா இது ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். நம்ம ஸ்கூல்னா அதுக்காக நிறைய டிஎல்எம்ஸ் இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கான லேர்னிங் என்வாயன்மெண்ட் கிளாஸ்ல இருக்கும்.
இப்போ இந்த ஃபேஸ்ல வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எந்தெந்த ஏரியாஸ்ல இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தா அதே டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இந்த ஒரு அடுத்த 3 days வந்து அவங்க அந்த கான்செப்ட் படிக்க போறாங்க அப்படின்னா புக்லயே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி நாள் ஈவினிங்கே அந்த பிளான்ட்ல வந்து ஒரு கவர் கட்டி வச்சிடலாம். ஒரு பிரான்ச்ல வந்து கவர் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பாக்குறப்போ அவங்க வந்து என்ன அப்சர்வ் பண்றாங்க அந்த கவர்ல அப்படின்றத நோட் பண்ணி எடுத்துட்டு வரட்டும். நம்ம அதுல இருந்து வந்து பில்ட் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், பட் அவங்க விஷுவலா பண்ணி பாக்குறாங்க அப்படின்றப்போ அதுல இருந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒன் திங். இன்னொன்னு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் உங்களுக்கு கொடுக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு எந்தெந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நம்மளால தர முடியுமோ அது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அசஸ்மெண்ட் தரோம் அப்படின்றப்போ ரிட்டனாவோ இல்ல ஒரு பாயிண்டர்ஸாவோ இல்லாம மாடல்ஸ் மேக் பண்ண சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எல்லா கான்செப்ட்டுக்குமே மாடல்ஸ் மேக் பண்றது கஷ்டம் தான். பட் எந்தெந்த கான்செப்ட்டுக்கெல்லாம் இவங்களால மாடல் மேக் பண்ணி இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வெளிப்படுத்துறாங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தரலாம். சோஷியல் லேர்னர்ஸ், ஸோ இவங்க வந்து குரூப்பா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கணும், 4 பேர் சேர்ந்து பேசினாதான் வந்து எனக்கு அந்த கான்செப்ட் வந்து புரியும் அப்படின்ற டைப் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்றதுனால 2 விதமா இவங்களை கேட்டர் பண்ண முடியும். ஒன்னு கான் கால்ஸ் மூலமா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேட்டர் ஆகும். இல்ல ஜூம் கால் மூலமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட 2 இதுலயுமே வந்து இவங்க அந்த குரூப்ல தான் இவங்க படிப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, நம்ம அந்த கிளாஸை வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி அரேஞ்ச் பண்றோம். ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் தி லெசன் வந்து குரூப் டிஸ்கஷன் கொடுக்குறோம் ஆர் டிபேட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல இவங்க வந்து அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ஸ்டைல் நம்ம பார்த்தது சாலிட்டரி லேர்னர். இவங்க அதிகமா தனிமையா படிக்கிறதோ தன்னைத்தானே படிக்கிறது தான் வந்து விருப்பப்படுவாங்க. குரூப் டிஸ்கஷன்லயோ இல்ல ப்ராஜெக்ட் பேஸ்லயோ வந்து அதிகமா வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஒரு ப்ரிஃபர்ட் மோடா வந்து இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம்ல ஒரு வீடியோ நம்ம சென்ட் பண்ணிடலாம். நிறைய பாண்டிச்சேரி டீச்சர்ஸ் ஆக்சுவலி நான் பார்த்துருந்தேன் கூகுள் ஃபார்ம் மூலமா ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த வீடியோ பசங்க வந்து பார்த்துட்டு அதுல வந்து அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே இன்னைக்கு லைட் கான்செப்ட்ல வந்து இதெல்லாம் தான் சொல்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கீழே வர கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க, இந்த ஆன்சர் இப்படி வராது, அவங்க இப்படி புரிஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த ஆன்சர் இருக்கு, இந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பில்ட் ஆன் பண்ண முடியும். இது ஒரு விதம். இன்னொன்னு நிறைய செல்ஃப் லேர்னிங் ப்ரமோட் பண்ற ஆப்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் அலாங் ஆப் வந்து கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான். கூகுள் போலோன்ட்டு முன்னாடி இருந்தது, இப்போ ரீட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இதுல வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் வந்து இருக்கு. லெவல் பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டோரி புக்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த LSRW ஸ்கில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லேர்னிங் ஆப்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல கண்டென்ட் வைஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ கான் அகாடமி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 1st கிரேட்ல இருந்து 12th கிரேட் வரைக்கும் கான்செப்ட் வைஸ் ஈவன் பேரண்ட்ஸ் பார்த்தா கூட புரியுற மாதிரி இந்த கான் அகாடமில அப்படிதான் அவங்க டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா செல்ஃப் லேர்னிங் ஆப். அந்த மாதிரி ஆப்ல இருந்து நம்ம லிங்க் வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். இல்ல ரீடிங் டாக்குமெண்ட் PDF ஃபார்மேட்ல இவங்க சென்ட் பண்றோம் அப்படின்னா தனியாவே உட்காந்து அவங்க படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 6 டைப் ஆஃப் லேர்னர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அண்ட் இண்டிவிஜுவலா எப்படி கேட்டர் பண்றதுன்னு பார்த்தோம். அகெயின் முன்னாடி கேட்ட அந்த ஒரு கேள்விக்கே வரலாம். எல்லா டெக்னிக்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு, பட் ஒரே கண்டென்ட்ல ஒரே கிளாஸ்ல எப்படி இவங்க எல்லாருமே வந்து அட்ரஸ் பண்ண முடியும்? ஸோ அதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். நம்ம டீச்சிங்ல எந்தெந்த பிளேஸ்ல இந்த டெக்னிக்ஸை வந்து இன்கார்பரேட் பண்றது அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேசிக் ஸ்டெப், கேட்டகரைஸ் பண்றது, ஐடென்டிஃபை பண்றது. நம்ம கிளாஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு, லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது. இந்த ரிமோட் ஃபேஸ்ல வந்து 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு சஜஷன். ஃபர்ஸ்ட் திங், என்ன மாதிரியான லேர்னிங் எய்ட்ஸ், அதாவது TLMஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் எய்ட் அனுப்புறப்போ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அப்படின்றத வச்சு அவங்க ஸ்டைல் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ சென்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்ததுமே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் இமீடியட்டா பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க, அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ஓகே இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு விஷுவலா சென்ட் பண்றப்போ கரெக்டா கேட்டர் ஆகுது அப்படின்றது. சேம் வைஸ் டெக்ஸ்ட் புக்கை படிக்க சொல்றப்போ ஒரு சில லேர்னர்ஸ்க்கு வந்து அது புரியும். அந்த TLM எதுக்கு அவங்க இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றத வச்சு அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் டிட்டர்மைன் பண்ண முடியும். இது ஒரு வகை. செகண்ட் வே, எந்த விதத்துல அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம்.
ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ்க்குலாம் வந்து ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணுன்றப்போ ரைட்டிங் பேஜா அவங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்றப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ப்ராஜெக்ட் பேஸ் தரோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த குரூப்பா ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலா ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ எந்த வேஸ்ல அவங்கவுங்க லேர்னிங்கை எக்ஸிபிட் பண்றாங்க அப்படின்றத வச்சு கூட அவங்கள நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும். இதை தாண்டி டெஃபினட்டா உங்களுக்கு வேற டெக்னிக்ஸ் கூட தெரிஞ்சிருக்கலாம், ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு வேற சில டெக்னிக்ஸ் தெரியுது அப்படின்னா ப்ளீஸ் சேட் பாக்ஸ்ல கூட நீங்க ஷேர் பண்ணலாம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு லேர்னிங் ஸ்டைலுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம அந்த கிளாஸ்ல எந்த இடத்துல அந்த ஸ்ட்ரென்த்தை யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து அவங்களோட பாசிட்டிவ்ஸை நம்மளால லெவரேஜ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வெர்பல் லேர்னருக்கு வந்து வேர்ட்ஸ் தான் ஸ்ட்ரென்த், அதாவது வார்த்தைகள் தான் அவங்களோட பெரிய பலமே. நம்ம வந்து ஒரு ரீட் அலோட் ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம கிளாஸ்ல யூஸ்வலா பண்ற விஷயம் தான். நீ எழுந்து இந்த பேராகிராஃப் வந்து படிங்க, அதுக்கப்புறமா நீ அடுத்த பேராகிராஃப் படி அப்படின்றத சொல்லுவோம்ல. அதே மாதிரி இப்போ ஜூம் கால்லையோ கான் கால்லையோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வெர்பல் லேர்னர்ஸ்க்கு நம்ம தரலாம். ரீட் அலோட் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்றப்போ அஃப்கோர்ஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம தருவோம் தான். இந்த ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த்தே அதுதான் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு அது தரலாம். கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் மாடல் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பொருள்ஸ் வச்சு ஒரு மாடல் செய்யறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ் கிட்ட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த சீரியஸ் அண்ட் பேரல் சர்க்யூட் வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ அவங்க வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அதை நம்ம டெமோவா வச்சு கூட மற்ற பசங்களுக்கு வந்து நம்மளால கொண்டு போக முடியும். இது ஒரு வகை. சே ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் லேர்னர்ஸ், நம்ம மேம் கூட இப்போ சொன்னாங்க, சுற்றி நிறைய நோட்ஸாக நான் எடுத்து வச்சிருப்பேன், எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாமே நோட்ஸாக இருக்கும், என் கண்ணில் வந்து விஷுவலாக நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து கிறிஸ்பாக ஒரு கண்டென்ட்டை வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிறதுல ஸ்ட்ரென்த் இவங்களோடது. இவங்க மைண்ட் மேப் போடுவாங்க, ஃப்ளோ சார்ட் போடுவாங்க, ஹைலைட்ஸ் பாயிண்டர்ஸை ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு பேஜில் இவங்களால அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெளிப்படுத்த முடியும். இவங்கள மேபி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி அதை நம்ம கிளாஸ்க்கு கூட ஷேர் பண்ணலாம். ஓகே, அசஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை ரெஃபர் பண்ணிட்டு போகலாம். ஸோ சம்திங் லைக் தட். எந்த இடத்துல இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றோமோ அது விதத்துல கூட நம்ம ஸ்டைலை வந்து கேட்டர் பண்ண முடியும். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட லேர்னிங்கை ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. உதாரணத்துக்கு அல்ஜீப்ரா கான்செப்ட் வந்து அவங்க இப்ப படிக்க போறாங்க அப்படின்னா என்னை சுத்தி எந்தெந்த இடத்துலலாம் அல்ஜிப்ராவை நான் பாக்குறேன் அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட் ஓரலா சொல்லலாம், இல்ல ஸ்டோரி வடிவுல சொல்லலாம், போஸ்டர் கிரியேட் பண்ணலாம், இல்ல டயக்ராம் வரைஞ்சி சொல்லலாம். இந்த ரிமோட் லேர்னிங் பேஸ் இன்கேஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்ட விதத்துல அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தரலாம். ஸோ இதெல்லாம் சின்ன பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி இந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து நம்மளோட ஒரு கண்டென்ட்ல வந்து கேட்டர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஃபார் எனி குவெஷன்ஸ் ஆர் தாட்ஸ், என்ன நம்ம யோசிக்கிறோம் ஷேர் பண்ணலாமா? வாட் யூ திங்க், இந்த ரிமோட் ஃபேஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல இவங்களை கேட்டர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட ஷேர் பண்ணலாம். இல்ல how do you feel அப்படின்றது கூட ஷேர் பண்ணலாம். நாட் நெசசரி क्वेश्चंस அதான் இருக்கணும் அப்படின்றல how do you feel right now? Am I audible, Ram? Yes, you are audible. Yes. Okay. எல்லா டீச்சர்ஸும்
இப்ப நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? உங்களோட மியூட் இருக்கு இல்லையா, மியூட் பட்டன் வந்து அன்மியூட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் செக் பண்ணலாம். யா, நாகவல்லி மேம் அன்மியூட் பண்ணிட்டாங்க, கலைவாணி அன்மியூட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் திவ்யா எம் மேம் அன்மியூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய பேர் அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா அன்மியூட் பண்ண தெரியல. அதுதான், அங்க மைக்ல வந்து ஒரு அன்மியூட் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா பேசலாம். எஸ், ஜோதி அன்மியூட் பண்ணிருக்காங்க, வல்லுவன் சார் நினைக்கிறேன் அன்மியூட் பண்ணிருக்காங்க. யா, கிரேட். ஸோ துரை சார் அன்மியூட் பண்ணிருக்காங்க, வீடியோவும் ஆன் பண்ணிருக்காங்க. தட்ஸ் கிரேட் சார். சார் நீங்க வந்து இந்த செஷன்ல பார்த்தது வந்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது 1 or 2 questions கேட்கணும், இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இது எப்படி இருந்ததுன்னு கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? நோ? எதனால உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாகவல்லி மேம் அன்மியூட் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் லிசன் டு ஹர். மேம், நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் ஷேர். தேங்க் யூ சார் அனுமதி கொடுத்தீங்க சார். இப்போ வந்துட்டு பிள்ளைங்க 6th 7th 8th வந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு எழுத தெரியல, கரெக்டா படிக்க தெரியல, நிறைய ப்ராப்ளம் நிறைய பிள்ளைங்க கிட்ட நான் இதை பாக்குறேன். இதுக்கு எதனா சொல்யூஷன் கிடைக்குங்களா? இப்போ போயிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும்னு ஒரு எங்களுக்கு நாங்க எங்களோட அதுவே சொல்லி தர முடியல. இதுக்கப்புறம் லாங்குவேஜ் எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறதுன்னு ஒரு இதுவா இருக்கு. ஓகே மேம், இது வந்து நம்ம உங்க கிளாஸ் ரூமுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் இல்ல, இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அக்ரி பண்றோமா? எஸ், அக்ரி பண்றோமா? இது எஸ் துரை சார்? எஸ், அப்சல்யூட்லி. யா. சோ வேற யாராவது சொல்யூஷன் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? யாராவது டீச்சர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யாராவது உங்களுடைய? யா, சொல்லுங்க சார். சார், இது வந்து 6வது 7வதுல வந்த தவறு இல்ல சார். ஃப்ரம் 1வது 2வதுலயே நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. 1 to 5 வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பிள்ளைங்க அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்து பிரில்லியண்டா ஆக்கினாதான் ஆஸ் எ பேசிக். 1 to 5 பேசிக். அந்த பேசிக் இருந்தா நம்ம 6ல இருந்து 10க்குள்ள நம்ம வந்து ஃபுல்ஃபுல்ஸா இறங்கலாம். ஓகே சார். அது வந்து 1 to 5ல இருக்கிற ப்ராப்ளம் தான் அது. ஓகே சார். நம்ம அங்கதான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டா எதிர்க்க மேல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஃப்ரீயாவே ஒர்க் பண்ணிக்கலாம். பையன் பொண்ணு வந்துரும். யா. சோ மோர் கான்சென்ட்ரேஷன் வந்து. எஸ், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். பட் நாகவல்லி மேம் என்ன கேக்குறாங்கன்னா, குழந்தைங்க வந்துடுறாங்க 6th 7th 8th வந்துடுறாங்க. மறக்கிறது இல்ல சார், மறக்கிறது ராங் கான்செப்ட். 1 to 5ல டீப் ஸ்டடி படிச்சிருந்தா ஹையர் கிளாஸ் அத்தனையும் அவனால நிச்சயமா மறக்க முடியாது. கரெக்ட் சார். அவங்க மறந்துருவாங்கன்னு சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து படிக்கிறது இல்ல, தெரியாம வராங்க, என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. படிப்பு தெரியலன்னு சொல்றது வந்து 1 to 5ல ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தாங்கன்னா ஹையர் கிளாஸ் வந்து இன்னும் நீட்டா படிச்சுட்டு போவாங்க. So, இப்ப இருக்கிற சார், நீங்க சொல்றது சரிதான் சார். இப்ப இருக்கிற பிள்ளைங்க 6th 7thல இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போதைக்கு எழுத தெரியல, கரெக்டா எழுத தெரியல. நம்ம டீச் பண்ணும்போது ஒரு ஹிண்ட் எடுக்க தெரியல. சாரி ஃபார் தி இன்டரப்ட். நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து த்ரோட் தமிழ்நாடு எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு, இல்லாம இல்ல. பட் நமக்கு இது எங்க நம்ம ரெக்டிஃபை பண்ணுனா 1 to 5ல தான் நம்ம கிளியர் பண்ணணும். Yes. So Durai sir சொல்றது correct. Karunya would like to add Nagavalli ma'am க்கு ஏதாவது சொல்லணுமா நீங்க? Yes. இது மேடத்துக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இப்போ 1 to 5 வந்து கிளீனா ப்ரொனன்சியேஷன் கிளீனா அழுத்தம் திருத்தமா படிக்க தெரிஞ்ச பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டை 1 to 5ல நம்ம வந்து தரவா பில்ட் பண்ணிட்டோம்னா ஹையர் கிளாஸ் அத்தனையும் அவனுக்கு ஈஸியா அமைஞ்சிடும். நமக்கு பேர்டன் கிடையாது.
கரெக்ட் சார், Yes, நீங்க sir. சொல்றது Yeah. கரெக்ட். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது. எஸ் காருண்யா. Yes. Yes, sir. I agree to you. நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா மேபி ஹையர் கிளாஸ் வரப்போ அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தான். நம்ம பேசிக்ஸ்ல வந்து மேபி அவங்க வந்து வேர்பலா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய வேற விதத்தை ப்ரிஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம் வார்த்தைகள் படிக்கிறதுக்கு. நம்ம இதுலயே கொஞ்சம் ஒரு பார்த்திருந்தோம். செல்ஃபா படிக்கிறதுக்கு ப்ரமோட் பண்றதுக்குன்னே வந்து இப்போ இந்த ரீட் அலாங் ஆப் இருக்கு மேம். மேபி வி குட் சஜஸ்ட் தட் ஆப் டு आवर ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து நம்ம கூட உட்காந்து சொல்லி தரணும் அப்படின்ட்டு இல்ல, பேசிக்ல இருந்து ஒரு டிஹெச் த அப்படின்ட்டு சொல்றது கூட அங்க ஒரு பாட்டே வந்து அவங்களுக்கு சொல்லும். அவங்க ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல அவங்களுக்கு புரியல, தப்பா சொல்றாங்கன்னா அதுவே அவங்களுக்கு காட்டும், திருப்பி அவங்களுக்கு படிச்சு காட்டும். திஸ் இஸ் தி பேசிக் வே. இந்த ரிமோட் லேர்னிங் ஃபேஸ்ல நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா இண்டிவிஜுவலா நம்ம கேட்டர் பண்றது இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸ்கூல்ல பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ அது கஷ்டப்படுறதுனால செல்ஃப் லேர்னிங் ஆப் வந்து ப்ரோமோட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் தி வே. செகண்ட் வே, yes ma'am, do you want to add to this point? Go on Karunya. Second way. செகண்ட் பாயிண்ட், இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பேரண்ட்ஸ் கிட்டயும் சொன்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான், நியூஸ் பேப்பர் எந்தெந்த வீட்டிலாம் வாங்குறாங்க இல்லை அவங்க படிக்கிற ஹேபிட் இருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு 10 minutes அவங்க பசங்களோட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் அது வாங்குறாங்க, நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, சப்ளிமெண்டரி மேகசின் வாங்குறாங்க, சிறுவர் மணி, சிறுவர் மலர் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு பொம்மை கதை போதும், ஒரு பேஜ் அவங்க படிச்சாலே போதும். விஷுவலா பார்த்து படிக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி படிப்பாங்க. சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டைல்ஸ் we can cater the needs ma'am. Correct ma'am. மேடம் நான் ஒன்னு சொல்லவா? Yes ma'am, please. இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட 5th வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கையில 6th வரான், நம்ம கிட்ட 6th வந்த பையனே 10th போறான் அப்படின்னு ஒரு 10thல வந்து அவனுக்கு ஒன்னும் புரியல. ஒரு விட்டம் வட்டம் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வீக்கு வாக்கு உள்ள வித்தியாசம் கூட தெரியல பையனுக்கு. அப்ப நம்ம கிட்ட வந்துட்டான், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. எப்படியா நம்ம தான் நம்ம வந்து அங்க டெவலப் ஆகல இங்க டெவலப் ஆகல சொல்ல முடியாது. இப்ப நம்ம கிட்ட நான் 11th 12th போகும்போது நம்மள சொல்றாங்க, என்னக்கு நீங்க 10thல சொன்னீங்க மேக்ஸ் குரூப் எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 35 அப்படிதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட எய்ம்ஸ். அப்ப நம்ம வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கும் போது இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கணும், புக் வாங்கணும், எல்லாராலையும் முடியாது. வாங்கினாலும் நம்ம வீட்டு பசங்களே படிக்க மாட்டேங்குது. இப்ப என்னோட பையனை நான் கொண்டு வந்து நீ பேப்பர்ல வந்து எஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணு, டி எல்லாம் ரவுண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னா கூட அதை நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு செய்ய முடியுது. இப்ப நம்ம ரிமோட்ல வந்து அப்படின்னு இல்லை, நம்ம பிள்ளைங்களை வந்து வெளியே கூட்டிட்டு போகணும். இந்த சமயத்துல முடியாது. நம்ம யூஸ்வலா சொல்றேன், வெளியே கூட்டு போகும்போது ரோட்ல அந்த கடையில பாக்குறியே அது என்ன படிச்சிருக்க, சரி இப்ப வாங்கினியே டிவில ஓடுது அட்வர்டைஸ்மெண்ட், இத சொல்லு பாக்கலாம். இல்ல இந்த பிஸ்கட்ல நேம் போட்டிருக்கே, என்ன பிஸ்கட்டு, இந்த பிஸ்கட்டை படி, இது பியா ஆரா எஸ்ஸா என்னவா ஆரமா அப்படிங்கறத வந்து நம்ம வீட்லயே உட்கார வச்சு என்னென்னங்கிறது நம்ம சின்னதா நம்மன்ற மீன்ஸ் ஒரு டீச்சரோட ஒர்க் இருக்கு அதுல. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு சினிமால ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு வச்சுக்கேன், சரிப்பா உனக்கு வந்து கமல், ரஜினி, விஜய் நீ எழுதுப்பா, உன் பேரை கூட நீ அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், விஜய் பேரை எழுதுப்பா, அஜித் பேரை எழுதுப்பா அப்படின்னா கடன் அஜித் வீட்டுல உள்ள எல்லாரும் பேரையும் எழுதுவான். அவங்க அம்மா பேரு, அப்பா பேரு, பாட்டி பேரு எல்லாத்தையும் சேர்த்து ஜாதகத்தை எடுப்பான். அவனுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அவன் லைன்ல போய் தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்களா இருக்கட்டும், அது பொண்ணுங்களை மேய்க்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம், ஈஸியா இருக்கு. ஈஸின்னு சொல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் ஏமாத்திடுறாங்க. ஆனா பையன்கள் மேய்க்கிறது ஈஸியா இருக்குது. சொன்ன பேச்சு கேட்டுட்டு அதாவது செஞ்சிடறாங்க அப்படின்ற என்னோட அபிப்பிராயம். நம்ம வந்து இதுக்குன்னு தனித்தனி ஆப், அது மாதிரி ஆப் பத்தி எனக்கு தெரியல. அந்த மேடம் ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த ரீட் அலான் ஆப், அது நான் இனிமேட்டு தான் பாக்கணும். அவங்க சொன்னது என்னோட குழந்தைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நிச்சயமா மேம், நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். உங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கும், பிடிக்கும். நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது எந்த கிளாஸுக்கு நம்ம குழந்தைங்க வராங்களோ, இப்ப நம்ம 10th இருக்கலாம் இல்ல 9th இருக்கலாம், ஆனா அவங்க நம்மளோட பொறுப்புல இருக்கும் போது அவங்களுக்கு எழுத்துக்களும் எண்களும் புரிய வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு. சோ அது வந்து பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 or 2 monthsல நீங்க அந்த டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட முடியும். நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா அது பண்ண முடியும் மேம். எஸ், வல்லுவன் சார் நீங்க அன்மியூட் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஷேர் பண்றீங்களா? ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் சார். நான் ஜென்ரலா வந்துட்டு என்னோட வெர்ஷன் மட்டும் நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்றீங்களா, இப்போ 2-3 ரிவ்யூலாம் வந்துச்சு. லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றத வந்துட்டு தான் நாம பேசணும். ஏன்னா இப்போ
நம்மளோட அறிவுக்கும் லாங்குவேஜுக்கும் சம்பந்தம் இருக்கான்றதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். ஏன்னா அதை நான் எந்த விஷயம்ல சொல்றேன்னா, இப்போ ஒரு சயின்ஸை வந்து நான் கத்துக்கும் பொழுது எனக்கு வந்து லாங்குவேஜ் பெருசா தேவையில்லை. நான் அப்போ அடுத்த லெவலுக்கு நான் அவனை ப்ரொமோட் பண்ணும்போது, ஓகேவா நீ இந்த லெவல்ல வந்துட்டு உன்னோட சயின்ஸ் நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ அடுத்த லெவலுக்கு போகும்போது நீ வந்து கொஞ்சம் லாங்குவேஜோட போனா இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் ஆயிடுவன்றதை நான் வந்துட்டு, அதாவது நான் இப்போ சொல்றது எல்லாமே கிளாஸ்ல வந்துட்டு பாட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்ற விஷயங்கள். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கும்பொழுது வந்துட்டு நான் என்னோட கிளாஸ்ல யார் இருப்பாங்கன்னா வந்துட்டு பாட்டம் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்துட்டு மறந்துடுவேன். பாட்டம் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன். அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா வந்துட்டு டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நான் அவனுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ற விதம் வந்துட்டு அதுதான். அவனுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அது வந்து எப்படி வந்துட்டு வருதுன்றதை வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அவன் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது வந்துட்டு அவன் பேப்பர்ல அதை கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு உனக்கு லாங்குவேஜ் முக்கியம். அப்போ நீ அதுக்கு வந்துட்டு நீ உன்னை டெவலப் பண்ணிக்கோ. ஸோ அதுதான் என்னோட வெர்ஷன் அது. ஓகே சார், சூப்பர். ஸோ as a teachers நீங்க உங்களோட கிளாஸஸ்ல ஒவ்வொரு விதமா இந்த மெத்தடாலஜிஸ் பண்ணிருப்பீங்க கரெக்டா? அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் வள்ளுவன் சார் சொன்னது. இப்ப அந்த மாதிரி கலைவாணி மேம், சாரி லலிதா மேம் ஆர் திவ்யா மேம் அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய நடந்திருக்கும், அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் மற்ற டீச்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வரைக்கும் நடந்ததோட உங்க தாட்ஸ், क्वेश्चंस. எஸ் மேம், எஸ் மேம், திவ்யா மேம். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ பசங்க ஒரு கிளாஸ்ல 55 பேர் இருக்காங்க அப்படின்னு வெச்சுக்கோங்க. கரெக்ட். ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்காங்க எல்லா கிளாஸ்மே. ஏ செக்ஷன்ல 55 பேர், பி செக்ஷன்ல 35 பேர், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்க. 55 பேர்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். சோ இந்த 3 ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி லேர்னர்ஸ், இந்த 3 ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். சோ இப்ப நம்ம ஒரு டாபிக் மேக்ஸ்ல எடுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க, ஃபிராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அந்த 55 ஸ்டூடெண்ட்டுக்கும் தனி எல்லாருமே டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் தான். சோ அந்த 55 பேருக்கும் அந்த டாபிக் அந்த 40 மினிட்ஸ், ஒன் பீரியட் வந்து 40 மினிட்ஸ் தான். அந்த பீரியட்ல நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதை பசங்க கிட்ட எப்படி போய் அவங்க ரீச் பண்றது, எப்படி அவங்க எல்லாருக்குமே அட் அ டைம்ல நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ படிக்கிற பசங்க, அதாவது வாசிக்கிறதுக்கு சொன்னீங்க இல்லையா, வாசிக்கிற நல்ல பசங்க அவங்க வாசிக்கனாங்க. ஒரு கிளாஸ்ல 55 பேர்ல 2 பேர் மட்டும் தான் அந்த வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. மத்தவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு வாசிக்க சொல்லி கொடுத்தா கூட அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது 55 பேருக்கும் அட் அ டைம்ல எப்படி அந்த இப்ப உங்களோட क्वेश्चन என்னன்னா, உங்க கிளாஸ்ல எஸ் கம்ப்ளீட் பண்ணல நீங்க சொல்லுங்க மேம். இல்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அத அந்த டாபிக்க நான் இப்ப இது சொல்லணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு டாபிக் ஃபிராக்ஷன்றது. அந்த 55 பேருக்கும் அட் அ டைம்ல டிஃபரெண்ட் லேர்னர்ஸ்க்கு நான் எப்படி ரீச் பண்றேன் அந்த 40 மினிட்ஸ்ல. எஸ் மேம். சோ ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம் மேம். இப்ப வந்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க ஒரு கிளாஸ்க்கு போறீங்க. அங்க வந்து ஒரு 60 குழந்தைங்க இருக்காங்க. 60 குழந்தைங்கள நம்ம வந்து எப்படி இந்த குரூப்பா ஒரு 4 குரூப்பாவோ இல்ல 5 குரூப்பாவோ மேஜரா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து 3 குழந்தைங்கள ஒவ்வொரு லேர்னர்ஸ் ஸ்டைல்ல போடுறதை விட ஒரு மேஜரான பக்கெட், இந்த 4 பக்கெட் இருக்கு, இந்த 4 பக்கெட்ல எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த இதுல வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வைக்கலாம். ஒரு ஓபன் எண்டட் கொஸ்டின் மாதிரி கொடுத்து இதை நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 4 மெத்தட்ல யார் யாருக்கு எதுல விருப்பமோ அதை பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சிரும் எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த லேர்னர் ஸ்டைல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் அசஸ்மெண்ட் தான். ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் 2 months 3 monthsக்கு அப்புறம் தான் நீங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகே இவங்க இதுல வராங்க, ஓகே இவங்க இதுல வராங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க அதை பிரிச்சுட்டீங்கன்னா உங்களோட பெடகாஜி, இப்ப நீங்க ஃபிராக்ஷனே எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் டாபிக். ஃபிராக்ஷனை வந்து ஒரு கான்கிரீட்டான எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லும் போது ஒரு குரூப் புரிஞ்சுப்பாங்க. சோ இது வந்து இது கேட்டர் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு யூ கேன் செக். அடுத்தது வந்து புரிஞ்சவங்களையே அடுத்த ஆடிபிள், அதாவது விஷுவல் லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லலாம். So that you can like 2 பீரியட்ல 40 minutes 80 minutesல உங்களோட 4 குரூப்பையும் உங்களால கவர் பண்ணிட முடியும். சோ அதுக்கு முன்னாடி பேசிக்கா நமக்கு என்ன தேவைன்னா, எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த லேர்னர் ஸ்டைல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இஃப் யூ ஸ்பிளிட், உங்களுக்கு உள்ள போனது ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மாதிரி வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த சாப்டரா இருந்தாலும் எந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு.
அண்ட் டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு எல்லா விதமான இப்ப ஃபிராக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா கேட்கறதுக்கும் கரிக்குலம் இருக்கு, படிக்கிறதுக்கும் கரிக்குலம் இருக்கு, நீங்க கான்கிரீட்டா எடுத்துட்டு போறதுக்கும் கரிக்குலம் இருக்கு. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நெட்ல ஃப்ரீயா இருக்கு. ஸோ தட் யூ கேன் டேக் அண்ட் டெலிவர் இட் இன் யுவர் ஓன் வே. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வின் வின் சிச்சுவேஷன். ஓகே சார். But your question is very valid and wonderful. Thank you for asking. சார் இன்னொரு டவுட் சார் எனக்கு. ப்ளீஸ் மேம். இப்போ 55 பேர்ல கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல 10 பேர் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க. அதாவது என்ன சொன்னாலும் வாயை திறந்து நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நான் பார்த்ததுலயே. ஸோ அவங்கள இப்போ டிஃப்ரெண்ட் படிக்கிறவங்க, விஷுவலா படிக்கிறவங்க, ஆக்டிவிட்டி மூலமா படிக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த டைம்குள்ள சிலபஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இருக்கு. ஓகே மேம். ஸோ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு கிளாஸ்ல 10 பேர் அப்படியே தங்கிடுறாங்க. அவங்களால அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் சேர்க்கறது? மேம் நான் ஒரு ஸ்லோ லேர்னர் தான் மேம். என்னோட லைஃப்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். மேபி அது உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னோட பயாலஜி வந்து எனக்கு சுத்தமா வராத ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, பயாலஜினாவே எனக்கு அவ்வளோ ஒரு பயம். 6th இருந்து நான் 8th அப்புறம் நான் படிக்கவே மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அடம்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பயாலஜி மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1 hour அவங்களோட டேபிள்ல உட்கார வச்சு நானும் அவங்களும் கான்வர்ஸ் பண்ணோம். எனக்கு வந்து பயாலஜி மிஸ் மேல இருந்த பயம் சுத்தமா போயிருச்சு. அடுத்ததான் அவங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு பயாலஜி மிஸ்ஸ. சோ பயாலஜி மிஸ் எது சொன்னாலும் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது வந்து தியரிட்டிக்கலா நான் என்னோட எம்ஏ எஜுகேஷன்ல படிக்கும் போதுதான் புரிஞ்சுது. ஒரு டீச்சரை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டையும் ரொம்ப பிடிச்சிருது. சோ நீங்க அந்த 10 ஸ்டூடெண்டோட உங்களோட கிளாஸஸ் இல்லாம ஒரு half of an hour மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 months ஒன்ஸோ மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க திவ்யா மிஸ் உள்ள வரும்போது திவ்யா மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ், நான் அவங்க சொல்லும் போது கேட்கணும், அட்டென்டிவா இருக்கணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து சைக்கலாஜிக்கலாவே அவங்களோட எண்ணங்கள் மாறும். மேத்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது உங்க கிளாஸ்ல சக்சஸ் ஆகும். ஓகே சார். ஓகே, thank you for your information sir. Thank you ma'am, thank you so much. ஹலோ. எஸ் சார். சார் வள்ளுவன், திஸ் இஸ் வள்ளுவன். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இல்ல நீங்க சொன்னது உண்மைதான் சார். ஏன்னா இப்போ ஆக்சுவலா நான் வந்துட்டு ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதுதான். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு 6வது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம், அவங்க அந்த பசங்க வந்துட்டு ரொம்ப ஆக்டிவ், வந்துட்டு ரொம்ப தே ஆர் வெரி ஈகர் டு லேர்ன். ஓகே சார். ப்ராப்ளம் என்னன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சார் போறாரு, அந்த சார் கிட்ட இவங்களோட டவுட்ஸை கேட்க முடியல. ஓகே சார். அப்படி இருக்கும்பொழுது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த டவுட்ஸை வந்துட்டு ஒரு வாட்டி நான் வந்துட்டு சும்மா ஒரு 2-3 பதில் சொன்னேன். நான் அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு அதுக்கு மேலதான் வந்துட்டு தெரிஞ்சது. அவங்க ஆக்சுவலா வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அவங்க வெறும் டவுட் தான் கேட்டாங்க. ஓகே. எப்போ போனாலும் என் கிளாஸை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க சார் நீங்க நில்லுங்கன்னு சொல்லி வந்துட்டு ஒரு 10-15 கொஸ்டின் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திவ்யா மேடம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டு போறதே பெரிய வேலையா வச்சிருப்பாங்க திவ்யா மேடம். கரெக்ட். சோ எனக்கு வள்ளுவன் சார் எடுக்கிற சப்ஜெக்ட் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு வள்ளுவன் சாரை பிடிச்சிருச்சுனாவே வள்ளுவன் சாரோட சப்ஜெக்டும் எனக்கு பிடிச்சிரும். இதுதான் ஃபார்முலா. பட் நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி சார், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸ்க்குமே நடந்திருக்கும். ஐம் ஜஸ்ட் கிவிங் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், வேற எதுவும் இல்ல. எஸ் சார். உமா மகேஸ்வரி மேமும் அன்மியூட் பண்ணிருந்தாங்க. உமா மகேஸ்வரி மேம் நீங்க சொல்லுங்க. ஓகே. லலிதா மேம் அன்மியூட் பண்ணிருந்தாங்க. ஜே லலிதா மேம். ஹலோ. எஸ் மேம். தேங்க் யூ மேம். நீங்க அன்மியூட் பண்ணிருந்தீங்க. ஒண்ணும் இல்ல, திவ்யா இப்ப பேசுனாங்க இல்லையா? எஸ் மேம். திவ்யா பேசுனது ஃபுல்லா எங்க ஸ்கூல் பத்தி தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா திவ்யா வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ரெகுலரா அந்த ஸ்டெம் ப்ராஜெக்ட் மூலமா. ஓகே மேம். ஓகேவா? we are facing the problems daily. ஏன்னா we have very huge strength எங்களுக்கு. ஒரு கிளாஸ்ல வந்து 55 ஸ்டூடெண்ட்ஸ், 38 இதுக்கு கம்மியா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. எல்லா கிளாஸுமே ஆல் டுகெதர் we have 6 classes from 6th to 8th. Sure ma'am. ஓகேவா? I am the only maths teacher there. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர் தான் இருக்கும். We are handling 6 classes.
Okay, ma'am. For all subjects. One is Tamil medium and one is English medium. So நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் டே டு டே ஃபீல்டுல இத போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் அது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. நீங்க அவங்க சொன்னாங்க இல்லையா 55 ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். எங்க ஸ்கூல் தான் அது. ஓகே மேம். ஏ செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஓகே. அதுல வந்து அந்த 55 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற 45 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அவங்கள வந்து செட்டில் பண்றதுக்கே சரியா போயிடும். ஓகே மேம். In the meantime we have to finish the curriculum based ஆவும் நாங்க முடிக்கணும். academic sideல we have to finish the syllabus on time. Okay ma'am. We have to give them tests, we have to give them revisions, we have to give them projects, everything. எல்லாமே அந்த mean timeல முடிக்கணும் அப்படினும்போது it was very challenging for us. ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கு. புரியுது மேம். ஏதோ ஒரு வகையில நாங்க போயிட்டு தான் இருக்கோம். பட் அவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு 10 to 15 ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆறாங்க. அவங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸ் இன் தி சென்ஸ் நீங்க சொன்ன அந்த பிரிட்ஜ் கோர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பேசிக்ஸ். நான் வந்து மேக்ஸ் டீச்சர்ன்றதுனால ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் நம்பர்ஸ், அடிஷன்ஸ், பிளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு பண்ணும்போது 6th ஸ்டாண்டர்டுக்கு வர ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்பர்ஸே தெரியாம இருக்கும் சில டைம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்கும்போது ஐ வாஸ் வெரி ஷாக்டு. 6th ஸ்டாண்டர்டுக்கு வர பையனுக்கு 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் எழுத தெரியல. அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ட நம்ம எப்படி வந்து கொண்டு வரது அப்படின்னும்போது அவன் வந்து அடுத்தது அவன் ஸ்கூலுக்கு ரெகுலராகவும் இருக்க மாட்டான். he should be regular to school. அப்பதான் நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். அவன் வந்து 4 நாள் லீவ் போடுவான், 2 நாள் தான் ஸ்கூலுக்கு வருவான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு எங்களுக்கு. சோ உங்களோட இது இந்த நீங்க கொடுக்கறது எல்லாமே வெரி இன்ஃபர்மேட்டிவ், நல்லாவே இருக்கு. நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் எந்த விதத்துல அது ஃபீல்டுக்குள்ள போகும்போது எந்த அளவுக்கு அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஐ அம் ஹேவிங் த டவுட். முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது. Yes ma'am. Ma'am, nanga I understand your questions and struggles also on field. I really respect that. ஆனா நாங்க இங்க யூஸ் பண்ற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே எங்களோட ஸ்கூல்ஸ்ல நாங்க ஒரு சில இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சேயிங் நான் கிளாஸ்க்குள்ள போனா 15 மினிட்ஸ் அவங்கள மேனேஜ் பண்றதுக்கே டைம் சரியா இருக்குன்னு நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் சேம் ப்ராப்ளம் சென்னையில நார்த் சென்னையில தண்டையார்பேட் ஸ்கூல்ல வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது. எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸ் ஒரு டீச்சர் வந்து அந்த கிளாஸ மெயின்டைன் பண்றதுக்காக சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் ஃபியூ டெக்னிக்ஸ் இப்போ வந்து அவங்களால 3 to 4 மினிட்ஸ்ல என்டையர் கிளாஸ் 40 மினிட்ஸ் கிளாஸ்ல 3 to 4 மினிட்ஸ் மட்டும் தான் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க டைம். டெஃபினட்டா உங்களுக்கு அதுக்கான ரிசோர்ஸ் நான் வந்து மெயில் பண்றோம் த்ரூ நவ்நிர்மிதி. நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் while implementing, please reach out to us. We are there to support you. Yeah, definitely. Yeah. Okay, and thank you. One thing to add ma'am, so நம்ம வந்து கிளாஸ்ல வந்து நம்ம டெஃபினட்டா நிறைய TLMs யூஸ் பண்ணுவோம், நிறைய மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ரெண்டுத்துமே வந்து இப்போ இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு தான் நான் இதை பண்ணணும், இந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு தான் இந்த மெத்தட் நான் கொண்டு போகணும் அப்படின்றது ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான், டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் நம்ம இப்போ கிளாஸ்ல பண்ற மாதிரியே கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் டிஃப்ரெண்ட் பெடகாஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் क्वेश्चंसல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் கான்செப்ட் போர்டு வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். போர்டுல பாயிண்டர்ஸ் எழுதி போடுவோம், மெயினான வெக்காபுலரிஸ் எழுதி போடுவோம். அண்ட் ஐசிடி லேப கூட்டு போவோம், வீடியோ காட்டுவோம். முடிச்சிட்டு வந்த உடனே குரூப் டிஸ்கஷனுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், ப்ராஜெக்ட் கொடுப்போம், அசைன்மெண்ட் கொடுப்போம். இது வந்து நம்ம யூசுவலா பண்ணிட்டு இருக்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டைல்ஸ்க்கு வந்து கேட்டர் ஆகும். நம்ம பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயங்களே கேட்டர் ஆகும். நீங்க சொல்ற விஷயம் வந்து எந்த டைப் ஆஃப் லேர்னர்ஸ்க்குமே இட் டேக்ஸ் டைம் டு ப்ராசஸ் தி இன்ஃபர்மேஷன். இப்ப ஒரு சிலருக்கு வந்து நீங்க சொன்ன உடனே, அது எந்த மீடியமா இருக்கும், சொன்ன உடனே அவங்க வந்து புடிச்சுப்பாங்க. ஒரு சிலருக்கு இட் டேக்ஸ் டைம். ஒரு 3 தடவை 4 தடவை அதை ப்ராசஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம அவங்கள பக்கெட் பண்ணது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம், ஸ்லோ ப்ளூமர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இட் டேக்ஸ் டைம் ஃபார் தெம். நம்ம வந்து இப்போ நீங்க சொன்னது இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து ப்ராக்டிகலா பாசிபிளா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். இது இப்ப சொன்ன எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்செப்ஷன். அவங்க எந்த டைம்ல அதை எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து இது ரீச் ஆகுறது இருக்கு மேம்.
தேங்க்யூ லலிதா மேம். உங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஷேர் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஐ கெஸ் எல்லா டீச்சர்ஸ்க்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். யா, someone is unmuted. Mary ma'am, நீங்க unmute பண்ணிருக்கீங்க. Do you have any thoughts ma'am? ஆமா சார், நீங்க இப்ப சொன்னீங்கல சார், அந்த தாட் 100% உண்மை சார். Yes ma'am. பசங்களுக்கு நம்ம டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். பிடிக்காத டீச்சர்ஸ் எது சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. ஏதோ கடமைக்கா படிக்கிற பசங்க கூட நம்ம மறைச்சோம்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனலி அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் சார். ஃப்ரெண்டையும் தாண்டி இருக்கணும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு. நான் இங்க சிட்டில இருந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் கூவத்தூர் போகும்போது எனக்கு கூவத்தூர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வந்தோடனே பிள்ளைங்க ஆப்போசிட்ல வரும்போது மிஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இது நம்ம சிட்டில எதிர்பார்க்க முடியாது, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எதிர்பார்க்க முடியாது இந்த கொஸ்டினை. ஏன் மிஸ் டல்லா இருக்கீங்க, இதெல்லாம் அவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் மிஸ் ஒரு மாதிரியா இருக்கீங்களே, இப்படி இருக்கீங்களே, இப்படி இருக்க மாட்டீங்களே, ஏன் இன்னைக்கு இது கட்டிட்டு வந்தீங்க, நீங்க நல்ல ஃப்ரைடே என்ன கிராண்டா வருவீங்களே, இப்படி எல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருந்தா அவங்க கிட்டே இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஓஹோ, கருசனையா நம்மளும் இருக்கணும். நம்மள்ட்ட அவங்க எதிர்பார்க்க சரி நீங்க ஏமா அப்படி இருக்க, சாப்பிட்டியா, இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கா, அவங்க வீட்டு விஷயம் ஃபுல்லுத்தையும் கொட்டிடுவாங்க நம்மள்ட்ட. இன்னும் நம்ம நெருக்கமா நம்ம போகும்போது கூட அவங்க பர்சனல் அஃபேர்ஸ் இதெல்லாம் கூட நம்மள கேட்டு செய்யற லெவலுக்கு வந்துருவாங்க பசங்க. அப்ப நம்மள கேட்டு செய்யும் போது நம்ம எது சொன்னாலும் பசங்க செய்வாங்க. இதை நீ பிடிச்சி இதை மட்டும் முடிச்சிடுறா, வேற எதுவும் வேணாம். ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் முடிச்சிரு, எனக்காக இதை மட்டும் இந்த இதை மட்டும் போட்டு கொடுத்துரு, நீ நாளைக்கு பாத்துக்கலாம், மத்தது கூட நீ ஓமி பண்ணிடு, அவங்க எல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்ஜஸ்டபிளா போனா பசங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபீலிங் சார். நீங்க சொன்ன கருத்து ஓகே, நானும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன பிசிக்ஸ் சார் ஆரம்பத்துல இருந்து என்ன டார்கெட் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன அவர் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் போனேன். 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் திரும்பி +1+2 போகும்போது என்ன ஒரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பார்த்தாரு. அப்ப எனக்கு பிசிக்ஸ் பிடிக்காததுனால பிசிக்ஸே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் செமஸ்டர்ல வேற பிசிக்ஸ் சார் வரும்போது எனக்கு பிசிக்ஸ்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்பதான் நானும் இதை ஃபீல் பண்ணேன். ஓஹோ, நம்மளுக்கு சப்ஜெக்ட் பிரச்சனை இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். அதனால இந்த கருத்தை நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலா நம்ம பியாண்ட் த டாபிக் போறோம்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ் வச்சு பிரிக்கணும் அப்படின்னா அது கூடவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளையும் பிடிக்கணும். இட்ஸ் டூ வே கம்யூனிகேஷன் இல்லையா? அதுக்கான டாபிக் தான் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் இன் த ரைட் ட்ராக். உங்களுக்கு இன்னைக்கு எடுத்த ப்ரெசன்டேஷன்லயும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்ப ஆல்ரெடி ஒரு மேம் கேட்டிருந்தாங்க எப்படி பிரிக்கிறது லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். அது போக ஏதாவது ஸ்பெசிபிக்கான ஒரு லேர்னர் ஸ்டைல்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். we have few minutes time, so 1 or 2 questions நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். ராம், யா ஹலோ ராம், ஐ அம் கலைவாணி. எஸ் ராம், இப்போ நம்ம நிறைய இது பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அதுல நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய காலேஜ் நான் படிக்கும் போது அனிருத் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்னுடைய கிளாஸ்மேட் இருப்பான். he always used to draw. எப்போதுமே இந்த பென்டென் டயக்ராம்ஸ் இதெல்லாம் இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைவான். பென்சில் ஸ்கெட்ச் தான் பண்ணுவான். சோ எல்லாருக்குமே அவனுடைய டிராயிங் பிடிக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா கிளாஸ்ல எல்லாருமே கவனிச்சுட்டு இருப்போம். பட் he'll be lying on the bench and he'll be drawing. எப்ப பாரு வரைஞ்சுக்கிட்டே இருப்பான். எங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இவன் கிளாஸ் கவனிக்கிறானா இல்லையா, எப்படி ஆனா ஏதாவது நம்ம எல்லா கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் மீட் பண்ணி இன்னைக்கு இது நல்லா இருந்துச்சுல, ஆக்சுவலி ஐ ஹவ் டன் ஜியாலஜி, எர்த் சயின்ஸ். சோ நம்மளுக்கு நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம புதுசா கத்துக்கிறோம் இல்லைங்களா இந்த சப்ஜெக்ட் ஸ்கூல்ல இல்லாம எக்ஸ்ட்ரா we are learning newly. சோ அப்போ எல்லாமே கேட்கும் போது he'll be answering for everything. he is the one who will be answering. நம்ம இல்லாத போதும் அப்ப அதுல என்னன்னா அவன் அவனுக்கு பிடிச்சது டிராயிங். சோ he is doing that. ஆனா அதே சமயம் அவன் கிளாஸையும் கவனிக்கிறான். இதே விஷயத்த நான் I have observed and I like this way of he is learning the things. இதே விஷயத்த when I was last year நான் எந்த ஸ்கூல்னா இந்திரா நகர் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது அப்ப அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் he is only 6th standard. ஆனா அவனுடைய டிராயிங் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்சர்வ் பண்ணும்போது அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். சோ நான் அப்ப கிளாஸ் முடிச்சதும் அவனை போய் கேட்டேன், எதனால நீ ஏன்பா படுத்துட்டு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு கேட்கும் போது
அப்ப மத்த பசங்க சொன்னாங்க அவன் வாயை திறக்கல. மத்த பசங்க சொன்னாங்க மிஸ் அவன் எப்பவுமே அப்படிதான் மிஸ், அவன் ஏதாவது கிரிக்கிட்டு இருப்பான், அதனால அவன் பேக் பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நான் எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கும் போது அவனையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அவன் வந்து நம்ம நடத்துறத வந்து தெரிஞ்சுக்கிட்டானா இல்லையான்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சேன் அவன் கிட்ட. எல்லார்கிட்டயும் கேட்கும் போது ரேண்டமா அவனையும் ஒரு 2-3 கேள்வி கேட்டேன். பட் he didn't answer. ஆனா வந்து அவனுடைய டிராயிங் பார்த்துட்டு பிறப்பு அடுத்தது என்னுடைய இதை வந்து நான் மாத்தினேன். சரி இப்படி நான் டைரக்டா கேட்கும் போது அவன் ஆன்சர் பண்ணலன்ன உடனே நான் வந்து அடுத்தது என்ன பண்ணேன்னா அவனை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி நீ அழகா வரைகிற, எனக்கும் நீ சொல்லி கொடு, எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு நீ வரைகிற டிராயிங், எனக்கு வரையவே தெரியாது, நீ வந்து எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் அப்ப இதை நான் சொல்லி முடிச்சுட்டு நான் வேற எதுவுமே சொல்லிக்கல. நீ ஏன் பதில் கேட்கற, ஏன் பதில் சொல்லல, அந்த மாதிரி எதுவுமே நான் கேட்டுக்கல. நெக்ஸ்ட் அவனுடைய கிளாஸ்க்கு போகும்போது when I was asking the other persons to tell the answer, he just raised his hand. அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணது, எல்லா டீச்சர்ஸும் சொன்னது, அதுக்கு நீங்க பதில் கொடுத்தது எல்லாமே நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைல் டீச்சிங் லைஃப்ல வந்து இது எல்லாமே நடந்திருக்கும் தான். we have done. இதுல ஒண்ணு இல்லாட்டி இன்னொன்னு வந்து நம்ம செஞ்சிருக்கோம் கட்டாயம். அப்ப நான் மிஸ் வந்து இந்த மாதிரி என்னுடைய டிராயிங் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வேற எதுவுமே நான் அவன் கிட்ட கூட கொஸ்டின் கேட்கல. ஆனா வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு he stood up and he raised his hand and he answered my question. அப்ப நான் நினைச்சேன் ஓகே என்னுடைய வந்து ஒரு பெரிய எல்லாரும் அவன் வந்து இப்படிதான் பின்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிற பையனை நான் கை தூக்கி ஆன்சர் பண்ண வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு வேணும். என்னதான் 50 பேர் இருந்தாலும் 55 பேர் இருந்தாலும் இப்ப நம்மளுக்குள்ளேயே ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். தோ வி ஆர் ஏஜ், நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அவங்க எல்லாம் இன்னமும் சின்ன பசங்க தான். we should not tell. இப்ப இவ்ளோ நம்ம ஜூன் மந்த்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி till April we are having இவ்ளோ மந்த்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுல we can take நீங்க சொன்ன மாதிரி 2 or 3 months ஆகும் நம்ம வந்து பிரிச்சு பாக்குறதுக்கு. கிளாஸ் டீச்சரா இருந்து அவங்க வந்து அதை செய்யலாம் இல்லைங்களா, செஞ்சுட்டு கண்டிப்பா அவங்க எந்தெந்த பசங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்றத வந்து we can give, நம்மளால தர முடியும். அவங்க நம்மளுடைய பசங்க நினைச்சோம்னா நம்ம அவங்க மேல வந்து அக்கறை காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா பசங்களையுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும். இப்ப சில பசங்க இருப்பாங்க பாட்டு பாடுறத வச்சு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா அந்த பையனுக்கு இந்திரா நகர் ஸ்கூல் பையனுக்கு நான் இதை அப்படியே விட்டுடக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா இப்ப நான் அப்ப வந்து லைட் டாபிக் எடுத்துட்டு இருந்தேன் சயின்ஸ்ல. சோ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா நீ வரைஞ்சிருக்கல லைட் டாபிக் நீ ஏதாவது ஒண்ணு கிரியேட், நீ இப்ப நான் சொன்னதை வச்சு நீ ஒரு டயக்ராம் வர, சோ தட் அதை பார்த்துட்டு உடனே ஓ மிஸ் இதுதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு அந்த விஷுவல் அதை நீ கொண்டுட்டு வா அப்படின்ட்டு நான் சொன்னேன். சோ he just draw the diagram like சன்னு வரைஞ்சிட்டு அதுல இருந்து ரேஸ் போடுற மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி பால் ஒண்ணு வரைஞ்சிருந்தான். அந்த பாலுடைய ஷேடோ வந்து தெரியற மாதிரி அந்த ஷேடோஸ் போட்டிருந்தான். சோ எனக்கு இது போதும் இல்லையா. சோ he has learned it. இந்த மாதிரி ஒரு வே இது வந்து கினஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கு. எஸ் thank you so much for sharing. நீங்க சொன்னா பிலீவ் பண்ண மாட்டீங்க, chat பாக்ஸ்ல நான் 2 இமேஜ் அனுப்பியிருக்கேன். ஹிட்லர் பத்தின கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல வரும் இல்லையா, அதே சாப்டர் என் ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சது அது ரெண்டுமே அந்த டெக்ஸ்ட் புக்குக்காக. நீங்க அந்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே நான் அனுப்பியிருக்கேன். சோ இது கூட ஒரு விதமான லேர்னிங் தான். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் மிஸ் கலைவாணி. வேற யாராவது டீச்சர்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ ஆல்மோஸ்ட் ஹேவ் அரைவ்ட். தென் நீங்க யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா டீச்சர்ஸ்? ஒரு டீச்சர். எஸ் மேம். எஸ் சார், இப்போ பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சத நம்ம என்கரேஜ் பண்ணாக்கா அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம சொல்றது அவங்க கேட்பாங்க, நாளைக்கு என்ன மிஸ் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, நாளைக்கு என்ன நடத்துறீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைன்ல போகும்பொழுது அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். ஓகே சார். இந்த மாதிரி நான் அங்க பாத்திருக்கேன் ஸ்கூல்ல. ஒரு பையனுக்கு கானா பாடுவான், நல்லா கானா பாடுவான். அவன் பாட்டை ரசிக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப என்ன பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் அடங்கவே மாட்டான். கிளாஸ்ல வந்துட்டு படிக்கிற மாதிரி கவனிக்கிற மாதிரி இருக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா அவன் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே போல பாட்டு எழுதுவான், கவிதை எழுதுவான்.
இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். எஸ் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மேம் ஒருத்தங்க ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் லலிதா மேம் வந்து எப்படி மேத்தை பத்தி எல்லாம் கேட்டாங்க. ஸோ நீங்க கிளாஸ் எடுக்கும் போது கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுக்க முடியலன்னா கூட ஹோம் ஒர்க்ஸ் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நீங்க தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனை வந்து என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம், செஞ்சுட்டு வரலாம். ஆப்ஷன் ஏ நீங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆப்ஷன் பி வந்து நீங்க ஃப்ராக்ஷனை வரைஞ்சிட்டு வரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆப்ஷன் சி நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணலாம், இல்ல நாளைக்கு இங்க வந்து என்னென்ன பேசலாம். அந்த மாதிரி நீங்க ஹோம் ஒர்க்ஸை கூட இந்த டிஃப்ரெண்ட் லேர்னர் ஸ்டைல்ஸுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் கிவ் ஜஸ்ட் அ தாட். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். கருண்யா. எஸ் ராம். யா, டெஃபினட்டா டிஸ்கஷன் ரொம்ப இன்டெப்தா போச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இன்னைக்கு பேசிச்சு. கொஷின்ஸை விட எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தோம். எஸ், ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எங்க சைட்லேருந்து. இப்போ நம்ம பார்த்து டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்தோம், டெக்னாலஜிஸும் பார்த்தோம். அட்லீஸ்ட் ஒரு 3 லேர்னிங் ஸ்டைல்ஸாவது நம்ம இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்றப்போ எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த இடத்துல இன்னும் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது கூட தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இமீடியட்டான சப்போர்ட் தேவைப்படுது இந்த இடத்துல அப்படின்றப்போ உங்க ஸ்லைட்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டா வி வில் ரீச் அவுட் டு யூ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட். அது டெக்னாலஜி வைஸாவும் இருக்கலாம், கான்செப்ட் வைஸாவும் இருக்கலாம். வி வில் ரெடி டு சப்போர்ட். நம்மளோட நெக்ஸ்ட் வெபினார் இந்த டேட்ல ஆகஸ்ட் 14th அன்னைக்கு நடக்குது. ரிமோட் லேர்னிங்ல வந்து அசஸ்மெண்ட் பாசிபிளா, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ஒரு எஃபெக்டிவான அசஸ்மெண்ட் நம்மளால தர முடியும், இந்த விஷயத்தை தான் நம்ம நெக்ஸ்ட் வெபினார்ல வந்து பார்க்க போறோம். டெஃபினட்டா இங்க இருக்க டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் வெபினார்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வீடியோ ஆன் பண்ணலாமா? For taking the photo.